மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 13ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. எடுத்த உடனே ஹீரோ மீஜனை டிராப் பண்ண போறாரு. வீட்டுக்கிட்ட போன உடனே காரை நிறுத்திட்டு மீஜனை கீழே இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோவே போய் கதவை திறந்து மீஜனை கீழே இறங்க சொல்ல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டான்னு மீஜின் சொல்ல, கப்புள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் பாத்துருக்கேன்னு ஹீரோ சொல்ல, கப்புள்ஸான்னு மீஜின் கேட்க, ஏன் நம்ம கிஸ் பண்ணவே இல்லைன்னு மறுக்க போறியா? நம்ம 2 முறை கிஸ் பண்ணோம். உடனே மீஜின் அக்கம் பக்கம் யாராவது கேக்குறாங்களான்னு பாத்துட்டு ஹீரோவாய மூடி, சத்தம் போடாதீங்க, என் பேரண்ட்ஸ் காதுல விழுந்துற போது சீக்கிரட்டா வச்சுக்கணுமான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு மீஜின் சொல்ல, எது வரைக்கும்? அதுக்கு மீஜின் மனசுக்குள்ளவே நான் நார்மலா மாறுற வரைக்கும். அப்படி சொன்னவங்க ஹீரோ கிட்ட எல்லா விஷயமும் நல்லா ஆகுற வரைக்கும். இப்ப நடக்கிற விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறியான்னு ஹீரோ கேட்க, ஆமா, இன்னும் சில காரணங்கள் இருக்கு. நீ நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த சொல்லி சொன்னியே, ஞாபகம் இருக்குதா? எனக்கு அந்த சத்தியம் ஞாபகம் இருக்குது. என்ன ஆனாலும் சரி உன்னை பாதுகாப்பேன். நீ கவலையா இருந்தாலும் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை. மீஜனும் சரின்னு சொல்ல ஹீரோவும் மீஜனை ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்ததான் மீஜின் வீட்டுக்குள்ள போக மீஜனை பார்த்த அம்மா இன்னைக்கு என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்க, மீஜனுக்கு ஒன்னும் புரியல. கார் போற சத்தம் கேட்டுச்சு, நீ ஹீரோ கூட வரலையான்னு கேட்க, அம்மா உங்களுக்கு கேட்டுச்சான்னு மீஜன் கேட்க, நல்லா கேட்டுச்சுன்னு அம்மா சொல்ல, அவரு என்ன வீட்டுல டிராப் பண்ணாரு அவ்வளவுதான்னு சொல்ல, என்னது அவ்வளவுதானா, வேற எதுவும் நடக்கலையான்னு அம்மா கேட்க, கரெக்டா அப்போ அப்பா வீட்டுக்குள்ள வர அப்பாவை பார்த்த மீஜின், அப்பா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க, வெளியே ஏதோ எடுக்க போனதா அப்பா சொல்ல, நீங்க எப்ப வெளியே போனீங்கன்னு மீஜின் கேட்க, அதுக்கு அப்பா, நீ ஹீரோ கூட கார்ல வந்தது, அவரு உனக்காக கார் கதவை திறந்து விட்டது, அதுக்கப்புறம் நீ வெளியே வந்தது, அதுக்கப்புறம்னு சொல்ல வர அப்படியே நடந்ததை காமிக்கிறாங்க. மீஜனும் ஹீரோவும் பேசிக்கிட்டே நடந்து போக அவங்கள பார்த்த உடனே அப்பா மறைஞ்சுக்கிறாரு. அப்போ அப்பா, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும்னு சொல்ல மீஜின் அப்பாவை பேச விடாம கத்துறாங்க. அவங்க கத்துனதை பார்த்து அம்மா திரும்பி பார்க்க உடனே மீஜின், அப்பா வெளியே குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நீங்க ஏன் போனீங்க? இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதுக்கப்புறம் நைட் நேரத்துல வெளியே சுத்தாதீங்க, அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்காதீங்க, நீங்க கேட்டது யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அப்பாவும் சரின்னு தலையாட்ட 2 பேரும் கிசு கிசுன்னு பேசுறத பார்த்து அம்மா, என்னாச்சு ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்பாவும் பொண்ணும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போன மீஜின் பெட்ல படுத்து கடைசியா ஹீரோ இப்ப பேசிட்டு போனார் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அம்மா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்க. அப்ப அப்பா வந்து அம்மா ரெடி பண்ண டின்னர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அம்மா அவரையே பார்க்க அம்மா விஷயத்த கறக்க பாக்குறாங்கன்னு அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அப்பா கைய முறுக்கி முதுகு பக்கம் திருப்ப அப்பா வழியில கத்த, அவர் கத்துற குரலை கேட்டு மீஜின், ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன், அப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் ஆபீஸ காமிக்க ஹீரோ ஒரு பக்கம் மீஜனுக்கு மெசேஜ் அனுப்பி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லிம்சன் அவர் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி அவங்களும் சந்தோஷமா இருக்க. அவங்க 2 பேரையும் பார்த்து ஜூனியர் கடுப்பாகிறாரு. அடுத்ததான் ஹீரோ ஜூனியர் கிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக் சேஃப்டி ரிவ்யூ கேட்டிருந்தமே என்ன ஆச்சுன்னு கேட்க, ரிப்போர்ட் எப்போ வந்துருச்சு, உங்க டேபிள் மேல வச்சிருக்கேன் பாக்கலையான்னு ஜூனியர் கேட்க, அப்புறம் அந்த மயக்க மருந்து யூசேஜ பத்தி ரெக்கார்ட் கேட்டிருந்தனே அது என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், என்னைய கேக்குறீங்க, அத லிம்சன்ல ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லிம்சன் பதறி போய் நான் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு குடுக்கறேன்னு சொல்ல, வேண்டாம் நீங்க பொறுமையாவே ரெடி பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் ஒரு மாதிரி ஆக லிம்சன் ஒரு பக்கம் வெக்கப்பட, அதை பார்த்த ஹீரோ, என்ன ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சான்னு கேட்க, இல்ல உங்களுக்குன்னு லிம்சன் கேட்க, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு. அடுத்ததா லிம்சன் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு போக அங்க சிங்கர் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே லிம்சன் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பார்க்க சிங்கரை காணும். போயிட்டாரு நினைச்சிட்டு லிம்சன் அந்த பக்கம் போக சிங்கர் உஷாரா ஒளிஞ்சிருக்கிறாரு. லிம்சன் வந்த உடனே சிங்கர் வெளியே வர அவரை பார்த்த உடனே லிம்சனுக்கு தூக்கி வாரி போடுது. எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு சிங்கர் கேட்க, யாரு நானா, அப்படிலாம் கிடையாது, பிஸியா இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல, என் மனசுல இருக்கிறத சொன்னனே அதனாலதான் இப்படி பண்றீங்களான்னு சிங்கர் கேட்க, உடனே லிம்சன் அவர் வாய மூடி வா வெளியே போய் பேசலான்னு வெளியே கூட்டிட்டு போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம், அன்னைக்கு ராத்திரி நான் நேரடியா உங்ககிட்ட சொல்லாதனால உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்ல, அதுக்கு சிங்கர், எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்ல, அப்படின்னா சரி நீ மூவ் ஆன் பண்றல்ல, உன்ன மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் எதுக்காக என்ன மாதிரி ஆட்களை விரும்புறாங்கன்னு கேட்க, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லன்னு சிங்கர் சொல்ல, அப்போ என்ன பண்ண போற, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே, ஆனா உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கும் அதான் வேணும், நீங்களும் என்ன விரும்பணும்னு நான் சொல்லலையே, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் நீங்க இப்போ அன்கம்ஃபர்டபிளா இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அட்ராக்டா இருக்கீங்கல்ல. அதை கேட்டு கடுப்பான லிம்சன் ஏன்னு கத்த, அதுக்கு சிங்கர் என்ன கேட்ட அவரு சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறியான்னு லிம்சன் கேட்க, நீங்க இப்ப கூட கியூட்டா இருக்கீங்கன்னு சிங்கர் சொல்ல, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்லிட்டு லிம்சன் கிளம்ப, அப்ப சிங்கர், நான்
ஜோக் அடிக்கல, என்ன அவாய்ட் பண்றத நிறுத்துங்க. அதை கேட்டு லிம்சன் வேகமா போக அப்ப சிங்கர் என்னோட ஃபீலிங் செய்யும்னு சொல்ல, ஆனா அவர் சொன்னது லிம்சன் காதுல விழவே இல்ல. அடுத்ததா ஹீரோவையும் ஜூனியரையும் காமிக்க அப்ப ஹீரோ இன்னைக்கு நைட்டு முழுக்க வேலை பார்க்கணும், நான் டின்னர் வாங்கி தரேன், வா 2 பேரும் சாப்பிட்டு வரலாம்னு சொல்ல, அப்ப ஜூனியர் இன்னைக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா, சிரிச்சுட்டே இருக்கீங்களேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு சிரிக்க, அப்ப ஜூனியர் விசாரணப்போ தெரியாம ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்க, அதை கேட்டு ஹீரோ சிரிச்சுட்டு போறாரு. அடுத்ததா 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்க ஜூனியர் அமைதியா இருக்க, அதை பார்த்த ஹீரோ ஏன் சாப்பிடாம இருக்க, உனக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஃபுட் ஆர்டர் பண்ணன்னு சொல்ல, அதுக்கு ஜூனியர் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதேன்னு சொல்ல, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, சாப்பிடுறப்போ டேஸ்ட விட யார் கூட எவ்வளவு சாப்பிடுறதுதான் முக்கியம்னு சொல்ல, எப்போத்துல இருந்துன்னு ஜூனியர் கேட்க, அதை கேட்டு ஹீரோ சிரிக்க, அதை பார்த்த ஜூனியர் மறுபடியும் சிரிக்கிறீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க, அப்ப ஹீரோ மொபைல் எடுத்து மீஜனுக்கு நிறைய டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ற வேலை இருக்கு, உன்னை பாக்குறதுக்கு இன்னைக்கு வர முடியாது போல இருக்குன்னு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு மீஜன் ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு ரிப்ளை பண்ண, இன்னொரு பக்கம் ஜூனியர் நாம 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ ஆக் சூப் சாப்பிட்டு இருக்கன்னு மெசேஜ் அனுப்ப, அதை பார்த்த ஜூனியர் அவரு மொபைல் எடுத்து பார்க்க அவருக்கு வந்திருக்கிறதெல்லாம் தேவையில்லாத மெசேஜஸ். அதை பார்த்து கடுப்பானவர் மொபைல வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்க, அப்ப ஹீரோ மறக்காம சாப்பிடு அப்புறமா போன் பண்றன்னு மெசேஜ் அனுப்புறாரு. மீஜின் வந்து லேப்டாப்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க, மொபைல காணும். ஹீரோ மெசேஜ பார்த்த மீஜின் சூப் மட்டும் பத்தாது கூட பீஃபையும் சாப்பிட சொல்லணும் சொன்னவங்க மொபைல தேட மொபைல எங்க வச்சாங்கன்னு தெரியல, எங்க தேடி பார்த்தோம் மொபைல் கிடைக்கவே இல்ல, எங்க கடைசியா பார்த்தோம்னு யோசிக்கிறப்பதான் லாஸ்டா ஆபீஸ்ல பார்த்த ஞாபகம் வருது, மொபைல அவங்க டேபிள்லே மறந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஆபீஸ காமிக்க ஹீரோவும் ஜூனியரும் வேலை பார்த்துட்டு இருக்க, அப்ப லிம்சன் மொபைல் ரிங் ஆகுது. உடனே ஹீரோ போயிட்டு மொபைல் எடுத்து கால் அட்டன் பண்ண காயாங் தான் போன் பண்ணிருக்காங்க. ஏ மீஜின் தூங்கிட்டியான்னு கேட்க, ஹீரோ என்னன்னு கேட்க, இது மீஜின் போன் இல்லையான்னு காயாங் கேட்க, இது லிம்சன் போன்னு ஹீரோ சொல்ல, சாரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த ஜூனியர் என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ இது லிம்சன் போனு, ஆனா அவங்க மீஜின்னு கேட்டாங்க, வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் மொபைல் எடுத்து மீஜின் நம்பருக்கு கால் பண்ண லிம்சன் மொபைல் ரிங் ஆகுது. அதை பார்த்த ஹீரோ லிம்சன் தான் மீஜினான்னு கேட்க, அப்படியே அந்த சீன் கட் ஆக, என்ன விஷயம்னா இந்த மாதிரி நடந்துருமோன்னு மீஜின் இவ்வளவு நேரம் கற்பனை பண்ணி பார்த்திருக்காங்க. உடனே மொபைல் எடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு போறாங்க. இவங்க ஆபீஸ்க்குள்ள நுழைய ஹீரோவும் ஜூனியரும் அவங்க பின்னாடியே வராங்க. ஆபீஸ் கிட்ட வந்த ஜூனியர் நீங்க போங்க நான் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, இப்பதானே சாப்பிட்டேன்னு ஹீரோ கேட்க, நைட்டு முழுக்க வேலை பார்க்கணும்னா எனக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு ஜூனியர் வாங்க போயிடுறாரு. அடுத்ததா மீஜினை காமிக்க மீஜின் லிப்டுக்குள்ள ஏறி மேல போக, அப்பதான் ஹீரோ லிப்ட் கிட்ட வராரு. மேல போன லிப்ட் கீழே வர, அடுத்ததா ஹீரோ லிப்டுக்குள்ள ஏற, இன்னொரு பக்கம் மீஜின் அவங்க கேபினுக்கு போயிட்டு மொபைல் எடுக்க, அதே சமயம் லிப்ட்ல இருந்து வெளியே வந்த ஹீரோ மீஜனுக்கு கால் பண்ண அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. காரிடார்ல ஹீரோ நடந்து வர சத்தம் மீஜின் காதல விழ, உடனே அவங்க டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ மீஜின் கால் எடுக்காதனால நான் டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டு கேபின்குள்ள போக, லிம்சனோட சேரு கரெக்டான இடத்துல இல்லாம தள்ளி இருக்கிறத பார்த்த ஹீரோ அவங்க டேபிள் கிட்ட போக, எங்க அவரு தன்னை பாத்துருவாரோன்னு மீஜின் பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்க, நல்ல வேலை அப்போ ஜூனியர் கால் பண்ண ஹீரோ போன் பேசுறதுக்காக போயிடுறாரு. அந்த கேப்ல மீஜின் அங்க இருந்து எஸ்கேப் ஆக, அவங்க வெளியே போனதுல கதவு லைட்டா ஆட அத ஹீரோ கவனிச்சிடுறாரு. உடனே ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு, காரிடார்ல யாருமே இல்ல. அடுத்ததா லிப்ட் கிட்ட போக கரெக்டா மீஜின் அப்பதான் லிப்ட்ல கீழே இறங்குறாங்க. அப்போ லிப்ட் கிட்ட வந்த ஹீரோ லிப்ட் கீழே போறத பார்த்துட்டு கண்டிப்பா தன்னோட கேபின்ல இருந்து தான் யாரோ வெளியே போயிருக்காங்கன்னு ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போக, அதே சமயம் லிப்ட்ல இருந்து இறங்கின மீஜின் ஆபீஸ்ல இருந்து வெளியே போக ஹீரோ மீஜினை பார்த்துட்டு கூப்பிட, மீஜின் அப்படியே நின்னுட. கிட்ட போன ஹீரோ என்ன விஷயமா வந்தன்னு கேட்க, உங்களதான் பார்க்க வந்தன்னு மீஜின் சொல்ல, மீஜின் அப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு எவ்வளவு சந்தோஷம், என்ன பாக்குறதுக்காகவா வந்தீங்க, அப்படின்னா வாங்க என் ஆபீஸ சுத்தி காமிக்கிறேன்னு மீஜினை மறுபடியும் அவர் கேபினுக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியில வருவேன்னு சொல்லி இருந்தா நாம 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டுருக்கலாம்ல, நான் தேவையில்லாம ஜூனியர் கூட போய் சாப்பிட்டேன்னு சொல்ல, என்னால நீங்க லேட்டா சாப்பிடக்கூடாது அதனாலதான் நான் போன் பண்ணலன்னு மீஜின் சொல்ல, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, நாம ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றோம்லன்னு சொல்ல, மீஜனும் ஆமா ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அடுத்ததா கேபின்குள்ள கூட்டிட்டு போயிட்டு யார் யாரு எங்க உட்காந்து வேலை பாப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப மீஜின் அவங்க டேபிள பார்த்த உடனே லிம்சனா வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர, உடனே ஹீரோ கிட்ட நான் அந்த சேர்ல உட்காந்து பாக்கலாமான்னு கேட்க, ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த சேர்லயா தாராளமா உட்காந்து பாருன்னு சேர எடுத்து கிட்ட போட மீஜின் உட்காந்து பாக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வர ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத பார்த்த ஹீரோ பிடிச்சிருக்கான்னு கேட்க, கீபோர்டும் மவுஸும் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு மீஜின் சொல்ல, 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது ஜூனியர் வந்துடுறாரு. மீஜினை பார்த்த ஜூனியர், மீஜின் நீங்களா, என்ன விஷயமா ஹீரோ ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அவங்க சும்மா இந்த பக்கமா வந்தாங்க, அப்படியே என்ன பாத்துட்டு போகலான்னு வந்தாங்கன்னு சொல்ல, மீஜனும் ஆமா அவர் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ல, அது
அதுக்கு ஜூனியர் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிடலான்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஆனா நீ காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போன. அதுக்கு மீஜின் அவர் கேக்கு சாப்பிடறதுக்காக தான் காஃபியே குடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க அதை கேட்டு ஜூனியரும் ஆமான்னு சொல்லிட்டு சிரிக்க இந்த விஷயம் எப்படி தெரியும்னு ஹீரோக்கு டவுட் வர உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஜூனியர் கேட்டுறாரு. உடனே மீஜின் சிரிச்சுக்கிட்டே ஏன்னா நானும் அப்படிதான் யாருக்காவது இந்த காம்பினேஷன் பிடிக்காம இருக்குமா. அதுக்கு ஜூனியரும் கரெக்டா சொன்னீங்க எப்படி அன்னைக்கு நாம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா சாப்பிட்டோமோ அதே மாதிரிதான் சொல்றாரு. அடுத்ததா ஜூனியர் கேக் சாப்பிடறதுக்காக ஃபோக் ஸ்பூன் எடுக்கலான்னு போக இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீஜின் போயிட்டு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு சாப்பிடறதுக்காக டேபிள் கிட்ட போக அவங்க பண்றத பார்த்து ஹீரோவும் ஜூனியரும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க அதை புரிஞ்சுக்கிட்ட மீஜின் நான் எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துப்பேன்னு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் வாலண்டரியா வாய கொடுத்து எப்படியோ மீஜின் சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததா மீஜின் வீட்டுக்கு கிளம்ப ஹீரோவும் கூட போறாரு. நான் இங்க வேலைக்கு வரணும் தான் ஆசைப்பட்டேன்னு மீஜின் சொல்ல அப்போ ஹீரோ நீ ரெடி ஆகுற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன் நீ என்ன வேலை பாக்குற அதை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. ஆனா நீயா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் அந்த உண்மை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும்னு மீஜின் தனக்கு தானே சொல்லிக்க அப்ப ஹீரோ ஏதோ காரணத்தாலையும் சூழ்நிலையாலையும் உன்னால சொல்ல முடியலன்னு எனக்கு புரியுது ஏன்னா நான் முழுசா நம்புற ஒரே ஆளு நீ மட்டும்தான் சொன்ன ஹீரோ மீஜினை ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா மணி 2 ஆக ஹீரோ இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ ஜூனியர் கிட்ட அந்த மயக்க மருந்து வாங்கின அளவும் யூஸ் பண்ண அளவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஜூனியர் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ போய் அவரை எழுப்பி இப்ப சொன்னது அவருக்கு விளக்கமா சொல்றாரு. மறுநாள் பேக்சோல் கிட்ட ஹீரோ நைட்டு கண்டுபிடிச்சாரு இல்லையா வாங்கினதுக்கும் யூஸ் பண்ணதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த டேட்டாவை பேக்சோல் கிட்ட காமிக்க ரிப்போர்ட்டை பார்த்த பேக்சோல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கீங்க போல இருக்குன்னு சொல்ல உங்களை பேச வைக்கிறதுக்கு நாங்க இந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருக்கோம்னு ஹீரோ சொல்ல நான் பேருக்கு தான் டைரக்டர் எந்த பவரும் இல்லாதவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே என் பொறுப்புல இருந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். உங்க ஹாஸ்பிடல் பேஸ்மெண்ட்ல இருந்து கிடைச்ச மருந்தும் கிளப்ல இருந்த மருந்தும் ஒண்ணுன்னு எங்களுக்கு நிர்மலம் ஆயிடுச்சு. நீங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலன்னு சொல்றீங்களா? அதுவும் இல்லாம அந்த இடத்துலதான் கடத்தல் காரியத்தையும் பண்ணி இருக்கிறீங்க. திருண்ண மருந்த என்ன பண்ணீங்க? மருத்துவத்தை முறைகேடு பண்ணதுக்காகவும் மருந்த தப்பான வழியில உபயோகப்படுத்தினதுக்காகவும் இன்னும் நீங்க ஏகப்பட்ட குற்றம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதிக அளவு மருந்த வித்திருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு குறைஞ்சது 10 வருஷம் தண்டனை கிடைக்கும். கோஆபரேட் பண்ணீங்கன்னா மருந்த சப்ளை பண்ணதுக்காக மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கும் தண்டனை குறையும். கிளப்புக்கும் உங்களுக்கும் இருக்க லிங்க சொல்லி தண்டனை அதிகப்படுத்துறதுக்கு பதிலா சொல்லாம உங்க தண்டனையில இருந்து 5 இல்லைன்னா 6 வருஷத்தை குறைக்க பாக்குறேன்னு சொல்ல என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் லிம்சனை இன்னொரு முறை பார்க்க முடியுமான்னு கேட்க மறுபடியும் லிம்சன் பேக்சோல மீட் பண்றதுல ஜூனியருக்கு விருப்பமே இல்ல. இது சரியான ஹீரோ கிட்ட கேட்க சரியா தப்போ பேக்சோல பேச வைக்கிறதுக்கு இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லன்னு ஹீரோ சொல்ல லிம்சனும் பேக்சோல மீட் பண்றாங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைக்க ஆஃப் பண்ணிட அப்ப பேக்சோல் 2-3 நாளைக்கு முன்னாடி மீஜின் என்ன பார்க்க வந்ததா கேள்விப்பட்டேன். நீங்க நேரடியா பார்த்தா நம்புவீங்கன்னு நினைச்சேன்னு லிம்சன் சொல்ல நீ உளறத நான் நம்புறேன்னு வச்சுக்கோ. எப்படி குற்றவாளியை கண்டுபிடிப்ப? நான் உன்னை ஸ்மெல் பண்ணனு லிம்சன் சொல்ல ஸ்மெல்லா? அது என்ன ஸ்மெல்லுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அது ஒரு நல்ல க்ளூவா இருக்கும். ஆனா உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் அவனை என்ன தேடி வரவழைக்க போறேன். நான் தான் விட்னஸ்னு வெளிப்படுத்தினா கண்டிப்பா என்ன தேடி வருவான். அப்ப பிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோடைய கேபினை காமிக்க அப்ப ஜூனியர் 2000ல இருந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த மருந்து வாங்கினாங்கன்ற லிஸ்ட பார்த்துட்டு போதைக்கு அடிமையானவங்களோட மொத்த லிஸ்டும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் லிம்சன் ஏதோ ஃபைல பார்த்துட்டு இருக்க ஹீரோ லிம்சனே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு லிம்சன் சொல்றாங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் சேகரிச்ச ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம். அதுக்கு ஹீரோ பேக்சோல் எப்படி நீங்க கேட்ட உடனே இந்த ரெக்கார்ட் உங்ககிட்ட கொடுத்தாருன்னு கேட்க அதுக்கு லிம்சன் அதுக்காக என் வாழ்க்கையை பணையம் வச்சிருக்கேன்னு சொல்ல அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோவும் ஜூனியரும் அதிர்ச்சியா பார்க்க சும்மா சொன்னு சமாளிக்கிறாங்க. உங்களுக்கும் பேக்சோலுக்கும் என்ன உறவுன்னு ஜூனியர் கேட்க நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம் அவ்வளவுதான். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். கடந்த காலத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரியே நானும் இருக்கிறேன்னு சொல்ல அப்படியே லிம்சன் மறுபடியும் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. குட்டி மீஜனுக்கு அவங்க ஆன்டி சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்க அப்ப மீஜன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து நெத்தில காயம் பட அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்பதான் பேக் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு. இந்த சம்பவத்தால தான் லிம்சனுக்கும் பேக்சோலுக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா கிளப்ல பேட்ச் மருந்து வித்ததுக்காக அந்த கிளப்பை சேர்ந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ண விஷயம் அவங்களுக்கு மருந்த கொடுத்தது பேக்சோல்னு நியூஸ்லயே வந்துருது. நியூஸ பார்த்த சீஃப் டெபுட்டி சீஃப் திட்டுறாரு. இதுக்குதான் வெளி ஆட்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னேன் கேட்டியான்னு கேட்க அதுக்கு டெபுட்டி சீஃப் நாம 35 கிலோ மருந்த பிடிச்சிருக்கோம் அதுக்காக பாராட்ட வேண்டாவா? அதுவும் இல்லாம பேக்சோல வேலைக்கு வச்சது மேயர். இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு கேட்க சீஃப் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா சியோவை காமிக்க சியோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி காணாம போனாங்க இல்லையா அவங்க பையன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு. இப்போ அவர் ஃப்ரெண்டு போன் பண்ணி அந்த பையனோட பேரை சொல்ல சியோக்கு அந்த பையன் தான் ஹீரோ இப்போ இங்கதான் வேலை
பார்த்துட்டு இருக்காருன்னு புரிஞ்சிடுது. கரெக்டா அப்போ ஹீரோ அவரை கிராஸ் பண்ணி போக உடனே சியோ ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாரு. இப்பதான் ஹீரோக்கு சியோ மூலமா பேக்சோலுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்குன்னு தெரிய வருது. உடனே ஹீரோ ஜூனியருக்கு போன் பண்ணி பேக்சோலோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை எடுக்க சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ கேபினுக்கு போக அதுக்குள்ள ஜூனியர் பேக்சோலோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை எடுத்துட்டாரு. ஹீரோ வந்த உடனே அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் ரிப்போர்ட்ஸை வாங்கி பாக்குறாரு. ஹேண்டிகேப்ட் இறந்த அன்னைக்கு பேக்சோல் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு. சோ அவர் இறப்புக்கும் பேக்சோலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு கிளியர் ஆயிடுது. அது மட்டும் இல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல உண்மையாவே அட்மிட் ஆயிருந்தாருன்னு சிசிடிவி ஃபுட்டேஜும் காமிக்கிறாரு. ஜூனியர் சொன்னதை கேட்ட ஹீரோ இதனாலதான் பேக்சோல் சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ இந்த விஷயத்த டெபுட்டி சீஃப் கிட்ட சொல்ல அதை கேட்ட அவரு இப்ப அவரு குற்றவாளி இல்லன்னு சொல்றியே இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்குது, அவரால இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண முடியாது, இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு. அப்படியே அவரால இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ண முடியும்னாலும் 1 மணி நேரத்துல அங்க இருந்து இங்க வந்து அந்த குற்றத்தை பண்ணிருக்க முடியாது. எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த டெபுட்டி சீஃப் நீ தானே அன்னைக்கு அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் வேணும்னு குதிச்ச, இப்போ என்ன ஆச்சு பாத்தியா? அவர் குற்றவாளியே இல்ல, இப்போ என்ன பண்ண போறன்னு கேட்க அவரு நம்ம கிட்ட கொடுத்த மருந்து லிஸ்ட வச்சு மேற்கொண்டு விசாரணையை தொடர போறேன்னு சொல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உன்னால தனியாவும் பண்ண முடியாது. அடுத்ததா டெபுட்டி சீஃப் ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக லேடி வக்கீல் அனுப்புறாரு. ஹீரோ அவர் கேபினுக்கு போக வாசல்லையே லேடி வக்கீல் காத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்த உடனே லேடி வக்கீல் சொல்றாங்க உங்க கூட அந்த கேஸ ஷேர் பண்ணிக்க சொல்லி டெபுட்டி சீஃப் அப்ரூவ் பண்ணிட்டாரு, உண்மையான குற்றவாளி இன்னும் வெளிதான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல என்ன காரணம்னு ஹீரோ கேட்க பேக்சோலுக்கு ஸ்ட்ராங்கான அலிபி இருக்கு, அவருக்கு எந்த மோட்டிவும் இல்ல, ஒருவேளை பேக்சோல் தான் உண்மையான குற்றவாளினா அவர் ஒய்ஃபோட இறப்புக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம், ஆனா ஹேண்டிகேப்ட் இறப்புக்கு எந்த காரணமும் இல்லையே, இதுதான் காரணமான ஹீரோ கேட்க எங்களை மாதிரி அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் எந்த காரணமும் இல்லாம இந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அதே சமயம் உள்ள இருந்து ஜூனியரும் லிம்சனும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. லேடி வக்கீல பார்த்து லிம்சன் கடுப்பாக அதை பார்த்த ஜூனியர் 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு லிம்சன் அதிர்ச்சியாக லேடி வக்கீலுக்கு ஹீரோ மேல கிரஷ் இருக்குது, கிரஷா அவங்க வெறுக்கிறாங்கன்னு நினைச்சேன்னு லிம்சன் சொல்ல அதெல்லாம் சும்மா நடிப்பு, காலேஜ்ல இருந்தே அவ விரும்புறா, ஆனா ஹீரோ தான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதனால பழி வாங்கலாம் நினைச்சா, கடைசியில மறுபடியும் விரும்ப ஆரம்பிச்சா, முடியலன்னு உடனே சாபம் விட்டா, 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே இப்ப எதுக்காக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க இங்க பாருங்க லிம்சன், ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் மத்தியில சின்னதா பொறி இருந்தாலே போதும், நெருப்பு மலமலன்னு பத்திக்கும், நீங்களே பாருங்கன்னு சொல்ல அப்ப லேடி வக்கீல் சும்மா இல்லாம ஹீரோ கழுத்துல ஏதோ இருக்குன்னு எடுக்க அவ்வளவுதான் லிம்சனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுது. அடுத்துதான் லேடி வக்கீலும் ஹீரோ கேபின்லயே உட்காந்து வேலை பார்க்க லிம்சன் முகத்தை பார்க்கணுமே பொறாமையில கொழுந்து விட்டு எரியுது. அப்ப ஜூனியர் நீங்க வீட்டுக்கு கிளம்பலையான்னு கேட்க பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு, கிளம்பணும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன்னு சொல்ல அப்ப ஜூனியர் நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப அதை பார்த்த லிம்சன் எதுக்காக தனியா சாப்பிடணும், நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோ எனக்கு இப்ப பசிக்கலன்னு சொல்ல லேடி வக்கீலும் எனக்கும் பசிக்கலன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கிட்ட அப்புறமா பசிக்குதுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச நல்ல பார் இருக்கு அங்க போய் சாப்பிடலான்னு சொல்றாங்க. அதை பார்த்த லிம்சன் நாம எல்லாரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம், பாருங்க ஜூனியர் எப்படி தனியா இருக்கிறாருன்னு லோன்லியா ஃபீல் பண்றாரு, அவரை இப்படிதான் கஷ்டப்படுத்துவீங்களா? உடனே ஜூனியர் பரவாயில்லன்னு சொல்ல லிம்சன் கத்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்ல உடனே லிம்சன் பாத்தீங்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அப்படின்னா ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே லிம்சனும் போன் பண்ணி அவங்க 3 பேருக்கும் தேவைப்படுற சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன மேஜின் ஹீரோக்கு இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டு மெசேஜ் அனுப்ப நைட்டு முழுக்க வேலை பார்க்கணும் போல இருக்குன்னு ஹீரோ ரிப்ளை பண்ண அதை பார்த்த மேஜின் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்ல முடியாததை நினைச்சு கடுப்பாகுறாங்க. அவளும் இன்னும் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரிதான் லேடி வக்கீல் ஹீரோ கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டான ஹீரோ சேர்ல சாஞ்சிக்க அதை பார்த்த லேடி வக்கீல் இது ரொம்ப முக்கியமான கேஸான்னு கேட்க உனக்கே தெரியும் ஏன் கேக்குற, நாம 2 பேரும் ஒன்னா இந்த கேஸ்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சேன்னு லேடி வக்கீல் சொல்ல நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஏற்கனவே என் முடிவை சொல்லிட்டேன், முதல்ல நானும் நீங்க எனக்காக தான் இங்க வந்தீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ சிரிக்காத, எனக்கு கடுப்பா இருக்கு, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட போறேன், இந்த கேஸ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் என் கூட சியோலுக்கு வருவியான்னு கேட்க அடுத்ததான் மீஜினை காமிக்க அப்ப ஹீரோ மீஜினுக்கு கால் பண்ணி அங்கதான் வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வெளியே வான்னு சொல்ல நைட்டு முழுக்க வேலை இருக்குன்னு சொன்னீங்க முடிஞ்சிருச்சான்னு கேட்க உன்னை பாக்குறதுக்காக தான் வரேன்னு ஹீரோ சொல்ல எனக்கு டயர்டா இருக்குன்னு மீஜின் சொல்ல அப்படின்னா வெளியே வராத நாம இன்னொரு நாள் பாக்கலான்னு ஹீரோ சொல்ல உடனே மீஜின் எனக்கு டயர்டா தான் இருக்கு நீங்க வரீங்கல்ல உங்களை பாக்குறதுக்காக வருவேன்னு சொல்ல அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. அடுத்துதான் மீஜின் அவசரமா கிளம்ப அதை பார்த்து அம்மா உதவி பண்ண கடைசியா ஒரு ஸ்கார்ஃப் கொடுத்து போட்டு போன்னு சொல்ல மீஜின் வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்த அம்மா ஹீரோ கண்ணுக்கு மீஜின் அழகா இருக்கணும்னு சொல்ல அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவங்க ஏற்கனவே செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்ல அம்மாக்கு அது புரியல. அவங்க மீஜின் பின்னாடியே போக அப்பா நான் சொல்றது
ஏன் காதுல வாங்க மாட்டேங்கிறேன்னு கத்துறாரு. அடுத்துதான் மீஜின் வெளியே போக ஹீரோ காத்துட்டு இருக்காரு. மீஜினை பார்த்த உடனே அவர் முகத்துல சிரிப்பா பாக்கணுமே. அப்போ கிட்ட போன மீஜின், நீங்க ரொம்ப பிஸியாச்சே, இங்க வரதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு கேட்க, மீஜின் முகத்தை பார்த்த ஹீரோ, பார்க்க முடியலன்னு கோவமா இருக்கியான்னு கேட்க, என்ன பார்த்தா உங்களை புரிஞ்சுக்காத மாதிரி தெரியுதான்னு கேட்க, அவங்க கோவத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சிரிக்கிறாரு. எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு, ஆனா அடுத்த ராத்திரியில உன்னை எழுப்ப வேண்டாம்னு நினைச்சேன். நான் தூங்குறத நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்க, சரி சரி புரியுது, எப்ப வேணாலும் உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படுறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுலதான் இருப்பேன், என் பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டதுனால இங்க வரல, கனவுல உன்னை பார்க்க முடியல, அதுக்காக தான் பார்க்க வந்தேன். அவரு சொன்னதை கேட்டு மீஜின் வெக்கப்பட, அடுத்ததா ஹீரோ மீஜினை ஹக் பண்ணிட்டு, இந்த வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறேன்னு கேட்க, நீங்க தான் வீக்கெண்ட்ஸ்லயும் பிஸியா இருப்பீங்களே, ஏன் கேக்குறீங்கன்னு மீஜின் கேட்க, உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம் தான். ரெண்டு பேரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மீஜின் வேண்டான்னு சொல்றாங்க. ஹீரோ ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க, அப்ப மீஜின், அது சரி கிடையாது, லஞ்ச் டைம்ல மீட் பண்றது ரொம்ப சீக்கிரம். அதை கேட்ட ஹீரோ, அது எப்படி சீக்கிரம் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே மீஜின் கிட்ட, அப்போ 3 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க, அதுக்கும் வேண்டான்னு சொல்றாங்க. 3 மணிக்கு மீட் பண்ணா சீக்கிரமா பார்த்து பேசிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், போற வழியில டிராபிக்கா இருக்கும், டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும்னு சொல்ல, அப்போ 6 மணிக்கு பாக்கலாமான்னு ஹீரோ கேட்க, அதுவும் வேண்டாம், நாம வேணா 7 மணிக்கு மேல மீட் பண்ணலாமா, அது பர்ஃபெக்டா இருக்கும், கூட்டமாவும் இருக்காது. மீஜின் சொன்னது ஹீரோக்கு வினோதமா இருக்கு, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. போறப்போ மீஜின் சொன்னதை தான் நினைச்சு பாத்துக்கிட்டே போறாரு. அடுத்ததான் லேடி வக்கீல காமிக்க, லேடி வக்கீல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட சியோலுக்கு வருவீங்களான்னு. அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்லிருக்காருன்னா, அப்படியே நான் போனாலும் உன் கூட போக மாட்டேன்னு சொல்றாரு. ஏன், நீங்க இங்க வந்து எவ்வளவு குழப்பம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் குழப்பம் பண்ண மாதிரி தெரியுதா, நான் ஒழுங்கா வாழறதுக்காக இங்க வந்தேன், இந்த கேஸ முடிக்கிறது மூலமா என் மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும். என்ன பாரம்னு லேடி வக்கீல் கேட்க, இந்த வேலையை விடுறேன்னு சொன்னல, அது நல்ல முடிவு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணலாம், ஃபியூச்சர் கிளைண்ட்ஸுக்குலாம் நீ ஒரு நல்ல அட்டர்னியா இருப்பேன்னு நினைக்கிறேன். பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த லேடி வக்கீல் கடுப்பாகிறாங்க. மறுநாள் ஆபீஸ்க்கு வந்த லிம்சன், நைட்டு வேலை பார்த்தவங்க யூஸ் பண்ண கப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்க அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆபீஸ்க்கு வந்த ஹீரோ, அதை பார்த்துட்டு கொடுங்க நான் கிளீன் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு லிம்சன், வேண்டாம், நைட்டு முழுக்க நீங்க வேலை பார்த்தீங்க, நானே பண்றேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ லிம்சன் கிட்ட, அவங்க நீஸ் காயாங் ஃப்ரெண்டு மீஜின் என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. ஏன், என்ன ஆச்சுன்னு லிம்சன் கேட்க, பகல் நேரத்துல மீட் பண்றத அவங்க வெறுக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியல, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், ஆனா அவங்க பர்சனல் விஷயத்துக்கு நீங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்ல, ஆனா இது வினோதமா இருக்கு, ராத்திரி நேரத்துக்கு பதிலா எதுக்காக பகல் நேரத்தை அவாய்ட் பண்றாங்க, ஒருவேளை எதையாவது மறைக்கிறாங்களான்னு ஹீரோ சொல்ல, உடனே லிம்சன் அவர் வயித்துல ஒண்ணு விட்டுட்டு, அவ எதையும் மறைக்கலன்னு சொல்ல, பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு, கப்புள்ஸ் அதை மதிக்கணும், நாங்க டேட்டிங் பண்றோம்னு சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க, நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்றதா காயாங் தான் சொன்னா. அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக, உடனே லிம்சன், இது சீக்ரெட்னு சொன்னா ஒளரிட்டர்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சீக்ரெட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறாரு. இந்த வீக்கெண்ட்ல அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே போறதா பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா, ஆனா மத்த நாட்கள்லயும் வர முடியாதுன்னு சொன்னாலே சொன்ன ஹீரோ லிம்சன் கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவர் சீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப லிம்சன், அவளுக்கு சூரியன்னா அலர்ஜி, அதனாலதான் பகல் நேரத்துல வெளியே போக மாட்டான்னு சொல்றாங்க. மறுநாள் ஆபீஸ் லீவு. ஹீரோ சோகமா இருக்க, இன்னொரு பக்கம் ஜூனியர் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து டேபிள் மேல வைக்க, அப்ப ஹீரோ கிட்ட, அவங்களுக்கு சூரியன்னா அலர்ஜியா, அதனாலதான் வெளியே வர மாட்டேங்கிறாங்களான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு தலையாட்ட, சூரிய ஒளியால அவங்க ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயிடும் தான் பயப்படுறாங்கன்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜூனியர், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க கிடையாது, உங்களுக்கு உண்மையாவே எதுவும் தெரியல, அவங்க என்ன பண்றாங்க எங்க வேலை பாக்குறாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. அதே சமயம் லிம்சனை காமிக்க, அவங்க காயாங் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப காயாங், ரொம்ப நாளைக்கு என் வீட்லயே ஒளிஞ்சிருக்க முடியாது, உன் பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, தெரியாது, அவங்க வேற ஏதாவது வேலையில பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என் வீட்டுல இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது, அது இல்லாம நான் வெளியே வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதுவும் உண்மைதான், இப்போ உன் பேரண்ட்ஸ் பிரச்சனை கிடையாது, உன்னோட ரிலேஷன்ஷிப் தான் பிரச்சனையா இருக்கு, அவரை பகல் நேரத்துல அவாய்ட் பண்றத தப்பா எடுத்துப்பாரான்னு கேட்க, கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவரு அப்படிதான் நினைச்சிருக்கணும், இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்க, உண்மையை சொல்லிடுன்னு காயாங் சொல்ல, வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக ஃபேக் ஐடென்டிட்டியை கொடுத்தேன்னா இவ்வளவு நாளா நான் தான் லிம்சனா அங்க இருந்தேன்னு சொல்றியா, இல்ல இல்ல நீ அதை சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னா உடனே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, எவ்வளவு பேர் இருக்கப்போ நீயே ப்ராசிக்யூட்டரை டேட்டிங் பண்ணன்னு கேட்க, எனக்கும் தெரியும், சரி அழறத விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசி. உடனே லிம்சன் வேகமா எழுந்திருக்க, அதை பார்த்த காயாங், என்னாச்சு ஐடியா கிடைச்சிருச்சான்னு கேட்க, இல்ல பாத்ரூம்
போகணும்னு சொல்லிட்டு லிம்சன் அவங்க மொபைல தேட மறுபடியும் இங்க ஹீரோ ஜூனியரை காமிக்க அப்போ ஜூனியர் மேல இருந்து வர சத்தத்தை கேட்டு அநேகமா மீஜின் மேலதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் உன் நெய்பரும் ஏதோ பிளான் போட்டிருக்கிறதா சொன்னல, அவங்க இங்க மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியான்னு ஹீரோ கேட்க நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூனியர் கிளம்ப உடனே ஹீரோ ஜூனியர் செஞ்சு வச்ச ஒரு டிஷ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் லிம்சன் பாத்ரூமுக்கு போகாம மொபைல தேடிட்டு இருக்க ஜூனியர் வந்து காலிங் பெல் அடிக்க காயாங் போய் மானிட்டர்ல பாத்துட்டு ஜூனியர் வந்திருக்காரு என்ன பண்றதுன்னு கேட்க அவரை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு லிம்சன் மொபைல தேடிட்டு இருக்க ஆனா காயாங் கதவை திறந்துடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்க ஜூனியர் நான் புதுசா ஒரு டிஷ் பண்ணேன் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு காயாங் கிட்ட கொண்டு வந்த டிஷ்ஷை கொடுக்க அந்த டிஷ் காயாங்க்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே சமயம் லிம்சனுக்கு மொபைல் கிடைச்சிருது. அதை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போகலான்னு ரூம்ல இருந்து வெளியே வர இன்னொரு பக்கம் காயாங் ஜூனியரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அவரை பார்த்த உடனே லிம்சன் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்க ஜூனியரும் தாராளமா சாப்பிடுறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் லிம்சன் உடனே அவரை வெளியே அனுப்புன்னு சொல்ல ஆனா காயாங் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்ல நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும்னு லிம்சன் சொல்ல அப்ப ஜூனியர் நீங்க தனியாவா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காயாங்கும் லிம்சனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிளேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு, அத பாத்துறாரு. அடுத்துதான் வாசல்ல 2 ஜோடி ஷூ இருக்குது, அதையும் பாக்குறாரு. அப்ப காயாங் என்ன சொன்னீங்கன்னு கேட்க அப்போ ஜூனியர் உங்களுக்கு ஸ்பைசியான ஃபுட் பிடிக்குமான்னு கேட்க அதுக்கு காயாங்கும் 3 லெவல் ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்க ஒருத்தர மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லன்னு சொல்ல என் கூட சேர்ந்து சாப்பிடுறீங்களான்னு காயாங் கேட்க ஜூனியரும் ஒத்துக்க இன்னொரு பக்கம் லிம்சன் பாத்ரூம் போக முடியாம தவிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சே ஏன் இன்னும் வரலன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் காயாங்கும் ஜூனியர் கொண்டு வந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் மீஜனை வெளியே வரவழைக்கணும்ன்றதுக்காக தான் வேணும்னே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் லிம்சன் ரூம்ல இருந்து காயாங்க்கு கால் பண்ண காயாங் போனையே பார்க்கல. நேரம் ஆக ஆக லிம்சனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதே சமயத்துல ஜூனியருக்கும் காயாங்க்கும் மத்தியில ரொமான்ஸ் உருவாகுது. அப்போ பொறுத்துக்க முடியாத லிம்சன் ரூம்ல இருந்து வெளியே வந்து பாத்ரூம்குள்ள போக அவங்கள ஜூனியரும் பாத்துறாரு. அடுத்ததா ஜூனியர் ஹீரோ வீட்டுக்கு போக ஹீரோ அவரை பார்த்த உடனே என்னாச்சு அவளை பாத்தியான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அவ வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எவ்வளவு அன்பா நடந்துகிட்டா தெரியுமான்னு சொல்ல அவளை பாத்தியா இல்லையான்னு ஹீரோ கேட்க எங்க 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் தெரியுமா. ஜூனியர் காயாங் கூட நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிடுறாரு. அங்க யார பார்த்தன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மேல போனன்னு சொல்ல இதுக்கு மேல நீ பதிலே சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு ஹீரோ போக அப்போ ஜூனியர் மேல லிம்சன் இருந்தாங்கன்னு சொல்ல ஜூனியர் அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு மீஜின் ஒரு நாள் சூரியன் உதயமாகறதுக்குள்ள இங்க இருந்து போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்ல இருந்து பால்கனி வழியா மீஜின் வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் காயாங் வீட்ல லிம்சனை மீட் பண்ணது. இப்ப கடைசியா லிம்சன் காயாங்கும் மீஜினும் வீக்கெண்ட்ல ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. மறுபடியும் இங்க லிம்சனை காமிக்க அப்ப காயாங் நீ எப்படி வெளியே வந்த இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்லன்னு கேட்க அதுக்கு லிம்சன் நான் பாத்ரூமுக்கு போகணுன்றதுக்காக வரல உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன்னு சொல்ல நீ எதுக்காக என்ன காப்பாத்தணும்னு காயாங் கேட்க ஜூனியருக்கு ஏற்கனவே பார்ட்னர் இருக்கிறாங்கன்னு சொல்ல அதை கேட்டு காயாங் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ வானோட சீஃபுக்கு போன் பண்ணி அவர் காரோட டேஷ் கேமரால பதிவான ஃபுட்டேஜ கேக்குறாரு. அதுக்கு சீஃபும் அந்த வீடியோல எதுவும் அன்யூஷுவலா பதிவாகலன்னு சொல்ல பரவாயில்ல நான் ஒரு விஷயத்தை செக் பண்ணணும் குடுங்கன்னு கேட்க அவரும் உடனே அந்த ஃபுட்டேஜ ஹீரோக்கு மெயில் பண்ணி விட ஹீரோவும் அந்த வீடியோ பாக்குறாரு. அதுல லிம்சன் மீஜின் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் பேக்ஷோல காமிக்க அவர் லாஸ்டா லிம்சன் கிட்ட பேசினதே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. லிம்சன் என்ன சொல்றாங்கன்னா நான் எதையோ ஸ்மெல் பண்ணேன், அந்த ஸ்மெல் இது வரைக்கும் நான் ஸ்மெல் பண்ணதே இல்ல, அது ரத்த வாசனை கிடையாது, யூனிக்கான ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருந்துச்சு, ஆனா என்னன்னு தெரியல, மறுபடியும் அதை ஸ்மெல் பண்ணனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அந்த யூனிக்கான ஏர் ஃப்ரெஷ்னர்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையே அவர் மூளையை போட்டு கொடைய ஒரு கட்டத்துல அது என்ன வாசனைன்னு பேக்ஷோல் கண்டுபிடிச்சிடுறாரு. மறுநாள் லேடி வக்கீல் ஹீரோ கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் வாங்க போகலான்னு கூப்பிட ஹீரோவும் போறாரு. அதை பார்த்து லிம்சன் கடுப்பாகுறாங்க. அடுத்ததா ஹீரோவும் லேடி வக்கீலும் கேப்டீரியாவுக்கு போறாங்க. அப்ப லேடி வக்கீல் பேக்ஷல் கொடுத்த லிஸ்ட நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன், ரொம்ப நாளைக்கு முந்தையே சில பேரோட பேர் மட்டும் மாறி இருக்குன்னு சொல்ல அப்படியா எல்லாரோட பேரையும் செக் பண்ணீங்களான்னு கேட்க அந்த லிஸ்ட்ல ஒரு பேரை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பழைய பேரு காங் யூன் சிம், புது பேரு காங் சி சோல். அதை பார்த்த ஹீரோ அது பொண்ணு இது ஆணுன்னு சொல்ல அதுக்கு லேடி வக்கீல் இல்ல இதுவும் பொண்ணு தான் நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க மருந்து வாங்கின டேட்டை பார்த்துட்டு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்களான்னு கேட்க அதுக்கு லேடி வக்கீல் ஆமா சந்தேகமா இருக்குல்ல, பேரை கூட முழுசா மாத்தி இருக்கிறா. இவங்க பேசிட்டு இருக்க லிம்சனும் அங்க வந்துடுறாங்க. அப்ப லேடி வக்கீல் அப்புறமா ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு கேட்க அதை கேட்ட லிம்சன் கோமா மிஷின் 2 தட்டு தட்ட ஹீரோ போய் அவங்களுக்கு உதவி பண்றாரு. அடுத்ததா ஹீரோ ஜூனியர் கிட்ட போயிட்டு அந்த 2 பேரையும் கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. அடுத்ததா சிங்கரை
காமிக்க சிங்கர் ஒரு கிளீனிங் லேடிய ஃபாலோ பண்ணிட்டு போக அவரை லிம்சன் பாத்துறாங்க. இந்த லேடி தான் டெய்லி டெபுட்டி சீஃப் ரூமுக்குள்ள மொட்டை கடிதாசிய போடுறது. இன்னைக்கும் அதே மாதிரி போட போக சிங்கர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்துறாரு. அந்த லேடி போனதுக்கு அப்புறம் அந்த மொட்டை கடிதாசி எடுத்து பாத்துட்டு இருக்க பின்னாடி வந்த லிம்சன் என்ன அதுன்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு லெட்டரை மறைக்கிறாரு. ஆனா லிம்சன் அவர் கையில இருக்க லெட்டரை பிடுங்கி பாத்துறாங்க. என்ன இதுன்னு கேட்க அதுக்கு சிங்கர் யாரோ ஒருத்தங்க டெபுட்டி சீஃபுக்கு டெய்லி இந்த லெட்டரை அனுப்புறாங்கன்னு சொல்ல நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு லிம்சன் கேட்க நான் பாத்துக்கிறேன், உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், இது கிளீனிங் லேடியோட வேலை தான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க டெய்லி லெட்டர் லஞ்ச் டைம்ல தான் வந்துச்சு, அதனால கொஞ்ச நாளா மறைஞ்சிருந்து கண்காணிச்சேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணேன். அடுத்ததா லிம்சன் அந்த லேடிய பார்த்து அந்த லெட்டரை காமிச்சு எதுக்காக இந்த லெட்டரை டெபுட்டி சீஃப் ரூம்ல போட்டீங்கன்னு கேட்க முதல்ல அந்த லேடி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு லிம்சன் நீங்க இந்த லெட்டரை போட்டதை நான் பார்த்தேன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த லெட்டரை போட சொன்னாங்க, ஆனா அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மீஜின் யாருன்னு கேட்க அவங்க என் கூட ஏற்கனவே வேலை பார்த்தவங்க, கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் இந்த உதவியை பண்ணேன், இதனால என் வேலை போயிடுமான்னு கேட்க அதுக்கு லிம்சன் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்க அந்த லேடியும் யார் லெட்டரை கொடுத்து அனுப்புனாங்களோ அவங்க அட்ரஸ் சொல்ல அன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சிங்கரும் லிம்சனும் அவங்கள தேடி போறாங்க. கிட்ட போன உடனே லிம்சன் சிங்கரை கார்லயே விட்டுட்டு அவங்க மட்டும் போக அப்போ சிங்கர் லிம்சனை தடுத்து நான் உங்களுக்காக இங்கேயே காத்துட்டு இருப்பேன், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. லிம்சனும் சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியை தேடி போறாங்க. லிம்சனும் கரெக்டான அட்ரஸ்க்கு போயிட்டு வீட்டு கதவை தட்ட ஒரு லேடி வந்து கதவை திறந்து யாருன்னு கேட்க உடனே லிம்சன் அந்த லெட்டரை காமிச்சு நீங்க தான் இதை அனுப்புனதான்னு கேட்க லெட்டரை பார்த்த உடனே அந்த லேடி கதவை மூடிட லிம்சன் விடுறதா இல்ல நீங்க தானே லெட்டர் அனுப்புனீங்க அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க அந்த லேடியும் மனசு மாறி லிம்சனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப லிம்சன் கிட்ட நாங்க வாழறதுக்கு அந்த வேலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா, கண்டிப்பா அங்க வேலைக்கு சேர்ந்ததுல ஒருத்தர் பொய்யான ஐடென்டிட்டியோட தான் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்ல வேற ஆளான்னு லிம்சன் கேட்க அதுக்கு அந்த லேடி எனக்கு வேலை கிடைக்காதனால நான் கோவப்படல, ஆனா அவங்க ஒரு ஃப்ராட வேலைக்கு எடுத்திருக்காங்க, அததான் தாங்கிக்க முடியல, அதனாலதான் மொட்டை கடிதாசிய போட்டேன்னு சொல்ல யார் அதுன்னு லிம்சன் கேட்க உடனே அந்த லேடி நியூஸ் பேப்பர்ல இருக்க நாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சியான லிம்சன் நான் ஓகேவா சொல்றீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த லேடி இவ பேரு நான் ஓகே கிடையாதுன்னு சொல்ல அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.